அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேனி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேனி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வருகிற நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. அதில் அமமுக பாஜக கூட்டணியில் போட்டியிடுகிறது. தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் தேனி தொகுதி வேட்பாளர் டிடிவி தினகரனின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. திமுக அதிமுக வேட்பாளர்கள் எதிர்ப்பால் டிடிவி வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டது. வழக்கு ஆவணங்களை டிடிவி தினகரன் முழுமையாக தாக்கல் செய்ததால் தற்போது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேனி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. திமுக அதிமுக வேட்பாளர்கள் எதிர்ப்பால் டிடிவி வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டது. வழக்கு ஆவணங்களை டிடிவி தினகரன் முழுமையாக தாக்கல் செய்ததால் தற்பொழுது தேனி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேனி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, விவரங்களை வழங்கலாம். தேனி தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடும் டிடிவி தினகரன் வேட்புமனு பரிசீலனை இன்று நடைபெற்றது. இந்த தினகரன் வேட்புமனு பரிசீலனையை பார்த்தோம்னா தினகரன் மீது ஏராளமான வழக்குகள் உள்ளது என்றும் அவர் அமெரிக்கா குடியுரிமை பெற்றவர் என்றும் புறா வழக்கில் 20 கோடி ரூபாய் தண்டனை பெற்றவர் என்றும் அவர் தொடர்பான ஆவணங்களை மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் சிஸ்டத்தில் அதாவது கணினியில் தற்போதுதான் அப்லோட் பண்ணாங்க. அதை நாங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுக்கு எங்களுக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் வேணும் என கேட்டாங்க. இதனை எடுத்து 1 மணி நேரம் அவகாசம் கொடுக்கப்பட்டது. பின்னர் பார்த்தோன்னா தினகரன் சார்பாக கலந்து கொண்ட வழக்கறிஞர்களும் திமுகவை சார்பாக கலந்து கொண்ட வழக்கறிஞர்களும் கடுமையாக வாத பிரதிவாதங்களை மாவட்ட ஆட்சியர் முன் எடுத்து வச்சாங்க. இதுல மாவட்ட ஆட்சியர் எவ்வித முடிவும் எடுக்கப்படாத நிலையில 3 மணிக்கு மீண்டும் தினகரன் வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் அறிவித்தாங்க. இதனிடையே தினகரன் சார்பாகவும் அதே சமயத்துல தங்கத்தமிழ்ச்செல்வன் சார்பாகவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அறையில பூட்டி அறையில இரு தரப்பையும் கருத்தையும் மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து கேட்டாரு. அந்த சமயத்துல பார்த்தோன்னா சுயேட்சை வேட்பாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உள்ள விட அனுமதி மறுக்கப்பட்டது. பின்னர் பார்த்தோன்னா கூட்டம் முடிவடைந்த பின்னர் தினகரன் வேட்புமனு ஏற்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்காரு. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.